ஹாய் கைஸ், இது வந்து ஒரு ரெக்கார்டட் செஷன் தான். மெயின்ஸ்க்குரிய செஷன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு மெயின்ஸ் கிளாஸ் பார்த்தோம். அந்த மெயின்ஸ் கிளாஸோட டிஐ மட்டும் 2 பார்த்துருந்தோம். ஒரு வந்து ஒரு நார்மல் டிஐ பார்த்தோம், இன்னொன்று கேஸ்லெட் ஒன்று பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ண கேஸ்லெட் பார்த்தோம். ஓகேவா? அந்த அந்த ஃபைலில் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 சம்ஸ் வந்து அப்கமிங்கில் எஸ்பிஐ கிளர்க்கில் வரக்கூடிய பேட்டர்னில் ஒரு 10 சம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. அது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? சரி, நமக்கு அதுக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 789 அப்படின்ற ஆஃபர் ரேட்டில் ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு ராயல் பாஸ் வேணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த 7899 அப்படின்ற ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 789 அப்படின்ற ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுலேயே உங்களுக்கு வீடியோ கோர்ஸ், சூப்பர் பேட்ச் எல்லாமே உள்ளே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது மார்க் டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இப்போ இருக்கிற ஆஃபர் ப்ரைஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நம்ம அன்னைக்கு இந்த டிஐ பார்த்தோம். இந்த டிஐ அதுக்கப்புறமா ஒரு கேஸ்லெட், இந்த கேஸ்லெட் பார்த்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணது. சரியா? ஓகே, இப்போ இந்த சம் மட்டும் குவான்டிட்டி பேஸ்டு சம், இதில் இருந்து நம்ம ஒரு 10 சம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிறத என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? இது ஒரு ரெக்கார்டட் செஷன் தான், லைவ் இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம் படாதான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, சரி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவான்டிட்டி 1ல் வந்து அதுக்கு முன்னாடி மேலே இன்ட்ரோடக்ஷனில் அந்த டைரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாலோயிங் கொஸ்டின் ஹேவ் 2 quantities ஆர் quantity 1 and quantity 2. You have to determine the relationship between them as given answer as a both x and y are integer அப்படின்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் இன்டீஜர் அப்படின்றத பேஸ் பண்ணணும். இன்டீஜர்னா என்னது, நமக்கு ஹோல் வேல்யூவாக வரணும் அப்படின்ற மீனிங். சரியா? சரி, அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குவான்டிட்டி 1, இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவில் என்ன கொடுத்துருக்கான், 343 x to the whole cube the power 1/3 கொடுத்துருக்கான். மைனஸ் 3x the whole power 4 plus 67x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அது பக்கத்தில் இன்னொன்று என்ன இருக்குது, அந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 3 greater than or equal to x greater than or equal to 2 அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இன்டீஜர்னு வேற சொல்லியிருக்கான். அப்போ கண்டிப்பாக பாயிண்ட் வச்சு வரப்போகிறது கிடையாது, ஒரு ஹோல் வேல்யூ தான் வரப்போகுது. அந்த ஹோல் வேல்யூ எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ 3யாக இருக்கலாம், இல்லை 3யை விட 3யை விட கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கலாம், 2வை விட அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2வை விட அதிகமாகவும் 3யை விட கம்மியாகவும் வரப்போறோம்னா பாயிண்ட்ல தான் வரும். அப்போ பாயிண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ எய்தர் 3யாக இருக்கலாம் ஆர் 2ஆக இருக்கலாம். புரியுதா? அதுதான் இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த இன்டீஜர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லை அப்படின்னா 2.1 2.9 வரைக்கும் 2.9 வரைக்கும் எதுவாக வேணாலும் எக்ஸோட வேல்யூவாக இருக்கலாம். அது நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஆனால் அவன் இன்டீஜர்னு சொல்லுறதுனால பாயிண்ட் வேல்யூ நம்ம எதையும் கன்சிடர் பண்ணாமல் டேரெக்டாக எடுக்கணும். அதுக்கு ஒரு ஹெல்ப் தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்ட்டு. அப்போ ஈக்குவல்ட்டுன்ற கண்டிஷனை பேஸ் பண்ணும்போது எக்ஸுக்கு 3ன்ற ஒரு ஆன்சர் வரலாம், இல்லைனா 2ன்ற ஒரு ஆன்சர் வரலாம். சரியா? அதுக்கு முன்னாடி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முன்னாடி இந்த ஈக்குவேஷனை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மட்டும் இருக்கிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா இது எதோட கியூப்ன்றது நமக்கு தெரியும், இது 7 கியூப்னு நமக்கு தெரியும். அப்போ 7x, இது 7 கியூப், இது x கியூப் ஹோல் பவர் 1/3 minus 3 into x power 4 plus 67x. சரியா? ஓகே, இப்போ இதை நம்ம இப்படி எழுதலாம். அதாவது எப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n என்ன பண்ணுவோம், a பவர் m plus n அப்படின்னு சொல்லி எழுதுவோம். எப்போ அது பேஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி எழுதணும். இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட. ஏன்னா இங்கே
7ன்னு ஒரு பேஸ் இருக்குது, இங்கே எக்ஸ்ன்ற ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் மேலே பவர் எப்படி இருக்குது, 3 × 3ன்னு இருக்குது. இதுவும் மல்டிபிள் தான் இருக்குது. அப்போ இது டேரெக்டாக ஹோலை நம்ம என்ன எழுதலாம், 7x த ஹோல் பவர் 3 அப்படின்னு தான் எழுத முடியும். என்ன தான் எழுத முடியும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கிற மாதிரி கொண்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது வேறு, ஏன்னா இங்கே பேஸ் சேமாக இருக்கும், இங்கே பேஸ் சேமாக இல்லை, அதை பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், 7x த ஹோல் பவர் 3 × 1/3 - 3 × x பவர் 4 + 67xன்னு சொல்லி நான் எழுதலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிடும், எனக்கு 7xன்னு வேல்யூ வந்துடும். சரியா? அப்போ 7x - 3x பவர் 4 + 67x. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7x ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 74x - 3x பவர் 4 இருக்கும். இப்போ x வேல்யூவை 3 நான் அசியூம் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூ என்னவா மாறிடும், 74 × 3 - 3 × 3 பவர் த ஹோல் பவர் 4. அப்போ 3ஆல் நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ 12 ரிமைனிங் 1 21 22 மாறும். மைனஸ் 3 பவர் 4னா 3 பவர் 4 பண்ணும்போது என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு, 81 வரும். 81 × 3னா 324 வரும். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், எனக்கு கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் வரும். -21 கிடைக்குது. அதே இது எக்ஸோட வேல்யூவை 2ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா, x = 2ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா 74 × 2 - 3 × 2 பவர் த ஹோல் பவர் 4. அப்போ 74 × 2ன்னு பண்ணிங்கன்னா 148. 2 பவர் த ஹோல் பவர் 2 த ஹோல் பவர் 4 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 4 4 are 16 16 × 3னா 48 which is equal to 100. அப்போ எக்ஸுக்கு எனக்கு பாசிட்டிவாக ஒரு வேல்யூவும் நெகட்டிவாக ஒரு வேல்யூவும் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். இருக்கட்டும். அடுத்து செகண்ட் குவான்டிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, 24 × 729 the whole power 1/y minus 31y. yயோட வேல்யூ என்ன சொல்கிறான், 4 greater than y greater than or equal to 2. அப்போ இங்கே பாருங்கள், 4 விட இங்கே ஈக்குவல் இல்லை. அப்போ 4 விட கம்மியாக தான் ஒய் இருக்கணும், 2 விட அதிகமாக ஒய் இருக்கணும். அப்போ 2 விட அதிகமாக 4 விட கம்மியாகவும் 3 இருக்கலாம். ஆனால் இங்கே ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ எய்தர் 2ஆக இருக்கலாம் ஆர் 3ஆக இருக்கலாம். புரியுதா? ஏன் அப்படின்னா இங்கே ஈக்குவல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூவை நான் என்னென்னு அசியூம் பண்ணிக்கிறேன், 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 2ன்னு அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா 24 × 729 ஹோல் பவர் 1/2 - 31 × 2ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும், இது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். இதை ஸ்கொயர் ரூட்டு நம்ம எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 வேல்யூ என்னது, 24 × 27 ஸ்கொயர் தான் நமக்கு 729 - 62ன்னு வரும். அப்போ இதை நீங்கள் 24 × 7 பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 24 × 7 பண்ணும்போது 24 × 27 56 5 அப்போ 14 190 அதுக்கப்புறம் 8 2 16 5 வருமா, 6 5 756. அப்போ வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 62 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 15 6 போக 9 694. 6 5 14 9 2 8 16 ரிமைனிங் 1 2 2 4 5 6 5 ரிமைனிங் 1 756 756னா இங்கே வந்து 6ஆ, ஆமாம் 694 வருது. 694ல் 62 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், 600 சம்திங் தான் வரும். அப்போது 632ன்னு வரும். சரியா? இப்போ எக்ஸோட வேல்யூவை ஒய்யோட வேல்யூவை 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க. ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். y = 3 நம்ம அசியூம் பண்ணினா இதோட வேல்யூ என்னது, 24 × கியூப் ரூட், ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் என்ன ஆயிரும், கியூப் ரூட் ஆஃப் 729 - 31 × 3ன்னு கிடைக்கும். சரியா? கியூப் ரூட்டுன்னு போட்டிங்கன்னா இது எதோட கியூப் ரூட்டு, 9ஓட கியூப் ரூட் வேல்யூ. சரியா? இது 24 × 9 - 31 × 3 3 3s are 9ன்னு மாறிடும். சரியா? அப்போ 24 × 9 பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 216 வரும். -93ன்னு பண்ணும்போது இதோட வேல்யூ 123 வரும்.
ஒய்க்கு ரெண்டுமே என்ன வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது எக்ஸ், இது ஒய். எக்ஸோட வேல்யூ -21, இது 100. ஒய்யோட வேல்யூ வந்து பொண்ணில் 632 கிடைக்குது. இன்னொரு இதில் வந்து என்ன இருக்குது 123 கிடைக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க தான் பெருசு, இதை கம்பேர் பண்ணால் இவங்க தான் பெருசு, இதுலேயும் இவங்க தான் பெருசு, இதுலேயும் இவங்க தான் பெருசு. அப்போ இது எக்ஸ்ன்றதுலாம் குவான்டிட்டி 2 ஓடுது, இது குவான்டிட்டி 1 ஓடுது. அப்போ குவான்டிட்டி 1 லெஸ் தென் குவான்டிட்டி 2 நம்ம சொல்லணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 less than quantity 2. ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் சம். The area of the equilateral triangle is 3 d square by 4 meter square. எப்பவும் இங்க பாருங்க, எப்போ அந்த குவான்டிட்டின்னு பேசாம டைரக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ, இந்த இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரை முடியுது. இது வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், அதாவது காமன். இது வந்து இதை யூஸ் பண்ணி இதோடையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம், இதோடையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். இது காமன் ஸ்டேட்மெண்ட். சரியா? இதில் மட்டும் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அது வந்து என்னன்னா அந்த டேட்டா சஃபிஷியன்சியில் பார்க்கும்போது நிறைய இது யூஸ் ஆகும். இப்போ குவான்டிட்டி ஒன்று தான், பெருசாக ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ன்னு சொல்லி டேட்டா சஃபிஷியன்சியில் பேசும்போது அது காமன் டைமை எதோடனாலும் கம்பைன் பண்ணி இல்லை எய்தர் போத் அந்த மாதிரி கேஸில் எடுக்கும்போது நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ காமன் கேஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஏரியா ஆஃப் த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா எப்படி இருக்குது? ஏரியா இஸ் ஈக்குவல் டு √3. இது ஆக்சுவலாக அதோட ஃபார்முலா தான். √3 d square by 4 meter square இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் இஸ் ட்ரான் ஆன் அ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் தான் இது வந்து ட்ரான் பண்ணுறாங்க வித் an ஏரியா ஆஃப் 234 மீட்டர். ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது, அதோட ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா 234 மீட்டர் ஸ்கொயர் அப்படி இருக்குது. வேர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லென்த் அண்ட் பெர்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 5 சென்டிமீட்டர். லென்த்துக்கும் பெர்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா 5. ஜென்ரலாக டிஃப்ரென்ஸ்னால் இந்த தான் போடணும். பட் எனக்கு ரெக்டாங்கிள்னாலே லென்த்து தான் அதிகமாக இருக்கும், பெர்த்து தான் கம்மியாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால லென்த்து -b இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? இல்லை அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி சிம்பிள் போட்டு தான் டிஃப்ரென்ஸ் போட்டு ஒன்று பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் தான் எடுக்கணும். இங்கே ரெக்டாங்கிளில் லென்த்து தான் அதிகம், எப்போவுமே பெர்த் தான் கம்மி. அதனால டேரெக்டாக L-B இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போட்டுறேன். The breadth of the rectangle is equal to the side of the equilateral triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ breadth of the rectangle எப்படி இருக்குமா? breadth is equal to side ஒன்று, இங்கே வந்து இங்கே இருக்கிற இந்த வேல்யூ தான் ஏ சைடுன்னு சொல்கிறோம், டின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்படி சொல்கிறோம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, find the value of the d square என்னன்னு தெரியணும். if the side of the square is 200%. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருந்து நமக்கு வேறு என்ன எடுக்க முடியும்? இந்த டேட்டாவில் ஒன்றும் பண்ண முடியாது. breadth is equal to d தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ஆனால் இந்த டேட்டாவில் L is equal to L-B is equal to 5னா L is equal to என்ன போடலாம்? 5 + bன்னு சொல்லி போடலாம். b யோட வேல்யூ b பெர்த்துன்னு தான் இருக்கும். அப்போ இதில் இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா L into b தான் ஏரியா. L into b னா என்னது? 5 + b into b which is equal to 234. அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 5b + b square minus 234 is equal to 0. அப்போ b square plus 5b minus 234 is equal to 0. அப்போ குவாட்ராட்டிக்கை சால்வ் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ்ன்னு 2 ஈக்குவேஷன் வர 2 ரூட்ஸ் வரப்போகுது. இந்த 2 ரூட்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்னவா கிடைக்கும்? என்ன கிடைக்கணும்? மல்டிபிள் பண்ணால் 234 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 5ன்னு கிடைக்கணும். கரெக்டா? என்ன கிடைக்கும்? சொன்னீங்கன்னா 1 2 7 1 2 7 சரி 117 117 × 2ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் போலாமா? 3 3s are 9 9 9 3s are 27 3. அப்புறம் இதையும் பிடிச்சிங்கன்னா 13 × 3 3 3s are 6. 13 × 3 என்ன வரும்? 39 தான் வரும். 3 3s are 9 9 2s are 18. ஓகே, 3 3s are 9 9 2s are 18. அப்போ 18ம் 13ம் போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் 5 தான். அப்போ இது 18 இது 13. சரியா? அப்போ இங்கே பெர்த் இஸ் ஈக்குவல் டு 13ஆக மாறிடும். பெர்த் 13னா லென்த் வந்து என்னவா மாறிடும்? 5 ஆட் பண்ணும்போது 18ஆக மாறிடும். பெர்த்தோட வேல்யூவும் டியோட வேல்யூ ஈக்குவல். அப்போ 13. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? டி ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கேட்குறான். டி ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வேல்யூ என்னது? 169. செகண்ட் டேட்டாவில் என்ன சொல்கிறான்? இந்த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 200%. இப்போ புதுசாக ஒன்று ஸ்கொயர்னு வருது, அதோட ஸ்கொயரோட சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா 200% மோர். அப்போ 3/1 இருக்கும், 300% இருக்கும். 300% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த டியோட வேல்யூ என்னது நமக்கு? இங்கே 13. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 3s are 9 39ன்னு கிடைக்கும். சரியா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு என்னது? 39 த ஹோல் ஸ்கொயர். 39 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை விட இது அதிகமாக தான் வரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஈக்குவலாக வரதுக்கு சான்சஸே கிடையாது. குவான்டிட்டி 1 லெஸ் தேன் குவான்டிட்டி 2 தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் குவான்டிட்டி 1 லெஸ் தேன் குவான்டிட்டி 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று. ஓகே, இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின், கொஞ்சம் ஈஸியானதும் கூட. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டா போதும். A thief
escaped from the jail. ஜெயிலேருந்து ஃபர்ஸ்ட் அவன் வெளியில் எஸ்கேப் ஆயிடுறான். ran at a speed of 43.2 km per hour. The police noticed the thief after, அது வரைக்கும் அவர் கவனிக்கவே இல்லை, 66.2/3 seconds. இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது வரைக்கும் அந்த போலீஸ் வந்து எதுவும் கவனிக்கல. அண்ட் காட் ஹிம் ஆஃப்டர் த 1 minute and 40 seconds. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இந்த ஒரு 66 seconds வரைக்கும் அவர் அந்த வேலையை பார்க்கவே இல்லை. அந்த போலீஸ்காரன் அந்த வேலையை பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தீஃப் வந்து என்ன பண்றான், ரன் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேவா. இந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா ஒரு 1 minute 40 secondsல என்ன பண்ணிட்டாங்க, அவனை கேட்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா. the speed of the policeman is s meter per second ன்னு சொல்றான். சரி, இப்போ இன்னும் யோசிச்சு பாருங்க, இதுல யாரோட ஸ்பீட் அதிகமா இருக்கும்? போலீஸ்காரோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பீடில் அவன் வந்து முன்னாடியே ஒரு டைம் பீரியட் இருக்குது. இங்கே தான் ஜெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலேருந்து ஒரு சர்டன் டைம் பீரியட், அந்த 66 செகண்ட்ஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு தீஃப் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அது வரைக்கும் போலீஸ்கார் ஆக்டிவ் பண்ணவே இல்லை. இந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா ஒரு 1 minute ஒரு 40 seconds 1 minute 40 secondsல வந்து இங்கே போயிட்டு இருக்கிற தீஃபை இங்கே ஆக்டிவ்ல இல்லாத போலீஸ் ஸ்டார்ட் ஆகி இங்கே பிடிக்குது. அப்போ இவனோட ஸ்பீடை விட இந்த போலீஸோட ஸ்பீடு அதிகமாக இருந்தால் தான் இப்படி ரன் ஆகி முன்னாடி போனவனே இவன் போய் பிடிக்க முடியும். அப்போ கண்டிப்பாக போலீஸோட ஸ்பீடு தான் எப்படி இருக்கும், தீஃபோட அதிகமாக இருக்கும். இதை ஏன் மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு என்ன வருது, 2 persons வராங்க. ஒரு பர்சன் இந்த பக்கம் தான் ஸ்பீடில் போகிறாரு, இன்னொரு பர்சன் இந்த பக்கம் தான் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. அப்போது இந்த 2 ஸ்பீடையுமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லுவோமா. இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு சேம் டைரக்ஷனில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சப்ராக்ஷன் தானே பண்ணுவோம். இந்த சப்ராக்ஷன் பண்ணும்போது யார் அதிகம்ன்றது நமக்கு தெரியணும்ல, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சினாரியோ. சரியா. எப்போவுமே போலீஸ்கார் தான் எப்படி இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க. எப்போவுமே இல்லை, இந்த சினாரியோ. ஓகேவா. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ், இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வரான், ஃபஸ்ட்டு குவான்டிட்டி. சரி, இதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரி, நமக்கு என்ன தெரியும், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். ஜென்ரலாக சொன்னதை நம்ம சால்வ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் குவான்டிட்டிக்குள்ளே போகிறோம். ஜென்ரலாக கொடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீட் ஆஃப் த தீப். இப்போ தீஃபை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரியா. தீஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், அவரோட ஸ்பீடு எப்படி இருக்குது, 43.2 km per hourன்னு இருக்குது. ஆனால் கொடுத்துருக்கலாம் செகண்ட்ஸில் கொடுத்துருக்கான். ஸோ 5/18க்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 0 சேர்த்து இந்த பாயிண்ட் எடுத்து விட்டேன் அப்படின்னா 4 டேபிள் அடிக்கலாம்ல, இல்லை நான் 9 டேபிளே போகலாமா. இது 2 times 9 டேபிளில் போகும்போது 4 times 36 4 3 7 8 டைம்ஸ்னு வரும். அப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணிங்கன்னா 24, இங்கே 120ன்னு வரும். ஓகேவா. இப்போ 18 தானே, கீழே தானே 0 சேர்க்கணும். ஓகே, அப்போ கீழே தானே 0 சேர்க்கணும், நான் மேலே சேர்த்துட்டேன், அது அதிகமாக இருக்கும். அப்போ S = என்ன ஆயிரும், 12 மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்ற ஸ்பீடில் போயிட்டு இருப்பார். சரியா. ஏன்னா நமக்கு இங்கே போலீஸுமே எதில் இருக்காரு, மீட்டர் பர் செகண்டில் தான் இருக்காரு. ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரியா. இப்போது எனக்கு அவர் முதலே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் தீப். சரியா. அப்போ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பார், இந்த 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை எடுத்து ஒரு டைமிங் ட்ராவல் பண்ணுறாரு. என்னது, 66.2/3 minutes வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்போ இது எப்படி சொல்லலாம், 12 × 66 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆயிடும், 6 × 18, திரும்ப ஒன்று 198 + 2 பண்ணிங்கன்னா 200/3 இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2 8. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு 800 மீட்டர் அவர் ட்ராவல் பண்ணிட்டார் தனியாக. போலீஸ்கார் வந்து அவரை பின்னாடி வந்து துரத்தாமலேயே தனியாக இந்த பாட்டை மட்டும் 800 மீட்டர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ட்ராவல் பண்ணிட்டார். சரியா. இப்போ போலீஸ்காரோட சினாரியோ வரும். போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்பீடு எஸ்ன்ற ஒரு ஸ்பீடு எடுத்துகிட்டு வர்றாரு, x மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடை எடுத்துகிட்டு வர்றாரு. சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ரிலேட்டிவ் ஸ்பீடு நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் அவர் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா. சரி, அது ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்கணும். ஆனால் அவர் எவ்வளோ டைமிங்கில் அவர் எடுத்துக்கிறாரு மொத்தமாக அந்த தீஃபை, இந்த இடத்துல இருந்து அவர் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார் இல்லையா, அதில் இருந்து மொத்தமாக அந்த தீஃபை கேட்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஆஃப்டர், இதுக்கப்புறமா அதுக்கு அங்கே பாருங்கள், நோட்டீஸ்ட் ஆஃப்டர் த தீஃப், ஒரு இந்த டைம் பீரியடில் அவர் சும்மா தான் இருந்தார். சரியா. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தீஃபை போய் பிடிச்சிட்டாரு. அப்போ இங்கேருந்தே வேலை பார்த்தாருன்னு அர்த்தம். இங்கேருந்தே ரன் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு மொத்தமாக 1 minute 40 seconds ஆயிருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா. ஆனால் தீஃபுக்கு தான் 1 minute 40 secondsக்கு அப்புறமா அவன் பிடிபட்டான். அவன் ரன் பண்ண ஆரம்பித்து 1 நிமிஷம் 40 செகண்டுக்கு அப்புறமா தான் அவன் பிடிபட்டான். புரியுதா. ஆனால் போலீஸ்காரு வேலை பார்த்ததே எவ்வளவு, மொத்தத்துக்கே 1 minute 40 seconds தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள். பட் இங்கே 66 ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்றது கிளியராக புரியுதுங்களா. சரி. அப்போது போலீஸ்காரை பொறுத்த வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ண டைமு 1 minute 40 seconds தான். அப்போ இந்த 1 minute நான் 60 seconds, இது செகண்ட்ஸில் இருக்கிறதுனால இதையும் 60 secondsன்னு சொல்லி எடுத்தேன்னா அப்போ ரெண்டே ஆட் பண்ணும்போது டோட்டலாக எனக்கு இது 100 seconds அவரோட ஒர்க்காக மாறிடும். புரியுதா. ஓகே. அப்போது டோட்டலாக இங்கே பாருங்க,
சரி ஓகே இப்போது இந்த 800 மீட்டர் வேறு இங்கே வந்து நீங்கள் அசியூம் பண்ணக்கூடாது, இங்கே அசியூம் பண்ணக்கூடாது, இந்த டோட்டலாக தான் அசியூம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், அந்த 800 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸில் தான் அவன் பிடிபட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ரன் அட் த ஸ்பீட் ரன் பண்ணிட்டான் அங்கே, அதுக்கப்புறம் இவ்வளோ ட்ராவல் பண்ணான்னு வரல. அடுத்து போலீஸ் நோட்டீஸ் த தீஃப் ஆஃப்டர் 66 2/3 செகண்ட்ஸ் காட் ஹிம். காட் பண்ணிட்டாங்க எங்கே, அப்போ பிடிபட்டுட்டான். அந்த அந்த ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ்லேயே அவன் பிடிபட்டுட்டான். அப்போ டோட்டலாக அவன் எடுத்த ட்ராவலே இந்த 800 தான் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு எடுத்தீங்கன்னா இங்கே ஸ்பீட் என்னது, ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க சேம் டைரக்ஷன். ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும், போலீஸோட ஸ்பீடு அது என்னது நமக்கு தெரியாது, அது எஸ்ஸு, மைனஸ் தீஃபோட ஸ்பீடு வந்து எவ்வளோவா இருக்குது நமக்கு 12. அது எவ்வளோ டைமிங்கில் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100. ஏன்னா போலீஸ்காரர் தானே டோட்டலாக டைம் பண்ணுறாரு. டோட்டலாக எடுத்தவங்க எத்தனை டைம், 100 செகண்ட்ஸில் தான் இந்த வேலை நடந்திருக்கு, போலீஸ்கார் போய் கொடுத்துருக்காரு. ஸோ 100 செகண்ட்ஸ்னு சொல்லி போடுறோம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த சைடு என்ன இருக்கும், 8 = s - 12ன்னு இருக்கும். இதை உள்ள சைடு கொண்டு வந்தீங்கன்னா s = இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா, சரி எஸ்ன்னு இருக்கட்டும், ஓகேவா. s = உங்களுக்கு என்ன ஆயிரும், 20 மீட்டர்/செகண்ட். இது போலீஸோட ஸ்பீடு, சரியா. இப்போ குவான்டிட்டி 1 இது ஜென்ரலாக நம்ம முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ குவான்டிட்டி 1 வரலாம். அதில் என்ன சொல்லியிருக்கான், if the speed of the stream is 4 km/h and the speed of the boat is s meter/second. இப்போ போட்டோட ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன சொல்கிறாங்க, 4 km/h. இது யூனிட் மாற்றணும், பார்த்துக்கலாம். போட்டோட ஸ்பீடு எப்படி இருக்குமா, 20 மீட்டர்/செகண்ட்ஸ் ஆகிருக்குமா. தென் டைம் டேக்கன் பை போட். ஆனால் இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கிலோமீட்டரில் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம போட்டோட ஸ்பீடு நமக்கு என்ன தெரியும், எஸ்ன்னு சொல்கிறதுனால 20 மீட்டர்/செகண்டை நான் km/hக்காக மாற்றிக்கிறேன். 5/8 போடும்போது 4 8s 32, ரிமைனிங் 3 72ன்னு வந்துடும், சரியா. அப்போ போட்டோட ஸ்பீடு 72ன்னு வந்துடும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து நமக்கு 4ன்னு இருக்கும், சரியா. இப்போ அவங்க கேட்குறது 380 கிலோமீட்டரை டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான்னா என்ன பண்ணுவாங்க, 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 76 வந்துடுமா. 72 + 4 ஆட் பண்ணும்போது தென் ஆயிடும் 76ன்னு வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா இது 1 டைம் இருக்குது, இது 2 டைம் இருக்குது, ஓகேவா. இது 0 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5. அப்போ டோட்டலாக இது 5 hour ட்ராவல் பண்ணுது. அப்போ குவான்டிட்டி 1க்குரிய ரிசல்ட்டு 5ன்னு கிடைக்குது, 5 hour கிடைக்குது. சரி, குவான்டிட்டி 2ல என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போலீஸ் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 360 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டாவது குவான்டிட்டியில் டிஸ்டன்ஸ் என்னது 360. அவன் எவ்வளோ ஸ்பீடில் போகிறான், 20 மீட்டர்/செகண்டில் போகிறான். ஆனால் இங்கே கொடுத்தது கிலோமீட்டர். ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மீட்டர்/செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 18/2 அப்படின்னு சொல்லி போடுவோம், சரி. 18/5ன்னு போடுவோம். நம்ம தான் இப்போ பார்த்தோம் 20 × 18/5 என்னன்னு பார்த்தோம், 72ன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ 360 / 72 பண்ணும்போது இது ஒரு பார்ட்டு 0, இது 2 பார்ட்டுன்னு இருக்கும். இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போ இங்கே என்ன தான் கிடைக்குது, 5 தான் கிடைக்குது. செகண்ட் டேட்டாவும் என்னது 5. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1, சாரி பி. quantity 1 is equal to quantity 2 அப்படின்றது வரும், புரியுதா. okay, next ratio of the ages of age 8 years ago to the, okay, 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஜென்ரல் கேஸை தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து தான் குவான்டிட்டிக்குள்ளே போகிறோம். ஜென்ரல் கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஏயோட ஏஜ் 8 years ago 8 வருஷம் முன்னாடி, டு த சியோட ஏஜ் 5 years ago 5 வருஷம் முன்னாடி. அவங்க ரேஷியோ எப்படி இருக்குது, 2/5ன்னு இருந்திருக்கு. த ரேஷியோ த percentages ஆஃப் த ஏ இஸ் டு பி இஸ், ஏக்கும் பிக்கும் இருக்கிற பெர்சன்டேஜோட ரேஷியோ 1:3. இது தனி சினாரியோ. அடுத்து அண்ட் பிஸ் ஏஜ் 6 years from now. அப்போ பி + 6 வில் பி எப்படி இருக்கணும்னா 2 times twice த சிஸோட ஏஜ் 10 years ago 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது அது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த ஏபிசி இவங்களோட ப்ரெசன்டேஜை நீங்கள் எக்ஸ் ஒய் இசட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் குவான்டிட்டி 1 2 பேச போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னவா மாறும், 5a - 40 = 2c - 10ன்னு கிடைக்கும். அப்போ 5a - 2c = 13 வரும் இங்கே வரும்போது, சரியா. இது ஒரு ஈக்குவேஷன், இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா b + 6 = 2c - 60. அப்போது இங்கே வந்து b - 2c = -66. இது மட்டும் தான் இதுலையும் கிடைக்கும். இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னாலுமே எனக்கு யார் இருக்கா, சி மட்டும் தான் இருக்காங்க. ஏன்றவங்க இல்லவே இல்லை, பின்றவங்க இல்லை. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏயும் பியையும் இந்த எக்ஸில் எழுதிக்கிட்டேன், ரேஷியோ எழுதிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி லீனியர் ஈக்குவேஷனாக மாறிடும். அப்போது இங்கே வந்து 5 × ஏயோட வேல்யூ எக்ஸ் தானே. ஸோ எக்ஸ் - 2c = 13 போட்டுக்கிறேன். பியோட வேல்யூ என்னென்னா 3xன்னு நம்ம எழுதலாம்.
இது என்னதுன்னா 3x minus 2c. அப்போ டேரெக்டாக இங்கேயும் 3x minus 2c is equal to minus 66. இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கேயும் ப்ளஸ் போட்டேன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 2x is equal to ப்ளஸ் 96ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும் 48ன்னு கிடைக்கும். சரியா? கரெக்ட் தான். எக்ஸோட வேல்யூ 48ன்னு கிடைக்குது. சரியா? இப்போது நம்ம இந்த எக்ஸ் வைக்கலாமா? ஆக்சுவலாக இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த எக்ஸ் கிடையாது. நம்ம இங்கே ஒரு வேரியபிள் ஏன்னு எடுக்கிறதா தான் நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். நம்ம பழக்க தோசத்தில் எடுத்துட்டேன். அப்போ இது ஏ, இதுதான் என்ன ஆயிடும் ஏ. சரியா? இது வந்து 48ன்னு வரும். எதுவும் மிஸ்டேக் ஆகுது. இந்த 2c இங்கே 20 தானே, 20 minus 26. ஸோ இதுவும் 26. சரியா? 26னா இங்கே என்ன ஆயிரும் 56ன்னு வரும். இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஏயோட வேல்யூ என்ன ஆயிரும், ஏயோட வேல்யூ 28ன்னு வரும். சரியா? ஏன்னா என்னது ஏ ஒரு ஏ வந்து 28 அப்படின்னா 3a அப்படின்றது 3 பார்ட். அப்போ இது ஏ இது பி. 3 பார்ட் அப்படின்றது என்னவா மாறும், 3 பார்ட்னா என்ன ஆகும், 3 இன்ட்டு ஏன்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு 8 3s are 24, ரிமைனிங் 2. அப்போ 6 84ன்னு வரும். பியோட வேல்யூ 84ன்னு வரும். பியோட வேல்யூ 84ன்னு எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 84 minus 2c is equal to minus 26. அப்போ 84 plus 26 is equal to 2c. 90 110 வரும். அப்போ 110 is equal to 2cனா சியோட வேல்யூ 55ன்னு வந்துடும். இப்போ சியோட வேல்யூ என்ன ஆயிரும் 55 வந்துடும். இதுதான் அவங்க என்ன எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி அசியூம் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில் என்ன சொல்றாங்க, the average ages of BCD is Z plus 2. ஆவரேஜ் ஏஜ் என்னது BCD, B plus C plus D அப்படின்றது ஆவரேஜ் ஏஜ்னு சொல்றாங்க. அப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா Z plus 2ஆக இருக்கும்னா Z வேல்யூ என்னது 55. 55 plus 2னா 57 அப்படி இருக்குதா. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெர்சன்டேஜ் ஆஃப் த டி. இப்போ நமக்கு ஏபிசி மட்டும் தான் தெரியும், டி தெரியாது. அப்போ பிஐசிஏ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பியோட வேல்யூ என்னது 84, சியோட வேல்யூ என்னது 55 ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3ஆல் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 3s are 21, 2 15 171 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 84பா, ஆட் பண்ணிங்கன்னா 9, இங்கே வந்து என்ன ஆயிரும் 139 plus d is equal to 171. அப்போ d ஓட வேல்யூ என்ன ஆயிரும், அந்த சைடு 139 சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 32ன்னு கிடைக்கும். சரியா? d ஓட வேல்யூ 32. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பெர்சன்டேஜஸ் ஆஃப் d அண்ட் ஏஜ் 6 இயர்ஸ் ஆகும். டி பெர்சன்டேஜ் ஆஃப் டி இந்த 32க்கும் ஏயோட ஏஜ் 6 இயர்ஸ் ஆகும். 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஏயோட பெர்சன்டேஜ் 28, 6 வருஷம் முன்னாடி என்ன ஆயிரும் 22ன்னு இருக்கும். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது 10. அப்போ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில் எனக்கு என்ன கிடைக்குது 10ன்னு கிடைக்குது. சரியா? அடுத்து குவான்டிட்டி 2ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் இசட். எக்ஸ் பிளஸ் இசட்னா என்னது 28 ப்ளஸ் 55. இதை ரெண்டே ஆட் பண்ணி இன்டூ 10 டிவைட் பை ஒய்யோட வேல்யூ என்னது 84. இதால் சப்ராக்ட் பண்ணணுமா. அப்போ எக்ஸ் பிளஸ் இசட்னா ரெண்டே ஆட் பண்ண 28, 8 ப்ளஸ் 5னா 13, ரிமைனிங் 1 83ன்னு வரும். 830 by 84 வரும். கரெக்டா? ஒரு நிமிஷம். 84 வரும். இதை எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணீங்கனாலும் இது 1 டைம்ஸ் கம்மி வர்றது 9 டைம்ஸ் சம்திங் தான் வரும். சரியா? அப்போது இந்த வேல்யூ வந்து 9 டைம்ஸ் டைம்லேயே வராது 9 பாயிண்ட். அப்போ 9க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சு தான் வர மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக குவான்டிட்டி 1 தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது 10ன்னு இருக்குது, இது 9 பாயிண்ட் சம்திங் வருது. குவான்டிட்டி 2 கம்மியாக தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் குவான்டிட்டி 1 லெஸ் கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2. ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியரா? அடுத்த கொஸ்டின், the ratio of the difference between the simple interest and the compound interest. இதுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்லலாம் அதை உட்காந்து நம்ம கான்செப்டாக எடுத்து போட்டுருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். அங்கே கொடுக்குறதே நூறு கார்னராக திணிச்சு கொடுப்பாங்க. அதில் நம்ம உட்காந்து கான்செப்ட் போடுற இடத்துல போடலாம், பாயிண்ட்லலாம் வச்சு வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால சிம்பிளாக ஃபார்முலா பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
என்ன ரொம்ப பெருசாலாம் கிடையாது, எவ்வளவோ படிக்கிறோம், இது 2 தான் படிக்க போகிறோம் எக்ஸ்ட்ராவா. The ratio of the difference between the simple interest and compound interest 2 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 இயர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது, PR2/100². இதுதான் அதோட ஃபார்முலா. இதே 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூக்குரிய ஃபார்முலா என்னதுன்னா P × R², 300 + R / 100³ அவ்வளோதான் ஃபார்முலா, வேற ஒன்றும் இல்லை. இந்த PR² அதான் 100க்கு பதிலாக 100² கியூபு எக்ஸ்ட்ராவாக 300 + R மட்டும் நம்ம இது பண்ணிக்கிறோம். இது ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் இப்போ பேசியிருக்கான். அது ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 10:31 இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on the principal P for the year is for year ஒரு வருஷத்துக்கு அந்த P-யோட வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வாங்குறானா 2500 வாங்குறான். சரி, இப்போ இந்த ஜென்ரல் கேஸை சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தெரியும், PR²/100², இதுக்கும் PR²/100 the whole cube into 300 + R which is equal to 10/31. இதுதான் அந்த ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்போ R²க்கு 10²க்கு 10² போக ரிமைனிங் 1 இருக்கும். PR² கேன்சல் ஆயிடும். அப்புறம் வேற என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 31 is equal to இங்கே வந்து ரிமைனிங் ஒரு 100 இருக்கும், அது மேலே போயிருமா, மேலே போயிடும் இல்லையா. அப்போ 3100 is equal to 3000 + 10R இருக்கும். சரியா, அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 100 is equal to 10R அப்படின்னா R கேன்சல் பண்ணிக்கும்போது ஆரோட வேல்யூ என்ன ஆயிரும், 10ன்னு கிடச்சிரும். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் என்னது 10ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன சொல்கிறான் அவன், அதே இதுலேயும் Pன்ற ஒரு பிரின்சிபலுக்கு ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது அதே 10% நான் போடும்போது இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏண்டான பிரின்சிபல் R ஃபார் அ இயர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 2500 போடுறேன், 2500 கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா பியோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 25,000 எனக்கு கிடைக்கும். அப்போ ஜென்ரல் டேட்டாவில் இருந்து பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ குவான்டிட்டி 1, ஓகேவா, இப்போ குவான்டிட்டி 1. இந்த குவான்டிட்டி 1ல என்ன சொல்கிறாங்க, இந்த ருபீஸ் P + 2250 சொல்கிறான். அப்போ 25,000 தான் பியோட வேல்யூ அப்படின்னா இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 27,215 மாறிடும். கரெக்டா, ஓகே. இந்த ஸ்கீம் ஏ அட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுக்குறான். அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 9% கொடுப்பானா. ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் த 4 இயர், 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு சொல்லியிருக்கான். 9 4 36. அப்போ இதில் 36/100 என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 25ல் போயிடலாமா, 0க்கு 0, 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ்னு இருக்கும். இங்கே 5 5 25, ரிமைனிங் 2 4, அப்புறம் திரும்ப ஒரு 5, அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 18. அப்போ 545 × 18 பண்ணிங்கன்னா 40, ரிமைனிங் 4, 32 36, 3 40 43. அப்போ உள்ள வந்து இங்கே ஒரு 5 4 5, அப்போ 0 11, ரிமைனிங் 1 8 9 9810 அப்படின்றதான் இங்கே கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிக்கு 9810 கிடைச்சிருக்கு. செகண்ட் குவான்டிட்டி என்ன சொல்கிறான், குவான்டிட்டி 2. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இதில் வந்து P - 5000 அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணுறான். P - 5, இந்த P வந்து 25,000. அப்போ இங்கே பிரின்சிபல் என்ன ஆயிரும், 20,000 ஆயிரும். இன்வெஸ்டட் இந்த ஸ்கீம் பி 20% per annum compounded annually. Find the interest 3 years. 20% 3 இயர்ஸ்க்கு போடுறான். CI இருக்குது. நான் இப்போ அதை 100ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், 100x. ஃபர்ஸ்ட் இயரில் என்ன கிடைக்கும், 20%னா இதில் ஒரு 20 கிடைக்கும். செகண்ட் இயர் இதுக்கு ஒரு 20, இதில் ஒரு 20%னா 4. தேர்ட் இயரில் என்ன ஆகும், இதுக்கு ஒரு 20, இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 4, இதில் ஒரு 20% நம்ம சொல்லும்போது 0.8 கிடைக்கும். சரியா, 0.8. அப்போ இது மட்டும்தான் எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 20 20 20 60 72.8. 72.8ன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட். அதை 172 நம்ம எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கேட்குறான், இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்குறானா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறான். அப்போது நம்ம வந்து அமௌண்ட்டை எடுக்க வேண்டாம். நமக்கு தான் தெரியும் 100 பார்ட் என்னன்றது 20,000, அதுதானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால். அப்போ 72.8 என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு ஒரு 0வை கேன்சல் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் பண்ணால் இந்த பாயிண்ட் போயிடும். அப்புறமா இங்கே இருக்கிற 2 0வும் கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 8 2 16, ரிமைனிங் 1 4 5 4 1 4 5 6 0 நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. அப்போ எது அதிகம், குவான்டிட்டி 2 தான் அதிகம். அப்போ குவான்டிட்டி 1 less than குவான்டிட்டி 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரியுதா, ஏன்னா இங்கே கிடைக்கிற குவான்டிட்டி 2க்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, 14560 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இன்ட்ரெஸ்ட் தான் ரெண்டு இடத்துலையும் கேட்டிருக்கான். ஒருவேளை இங்கே அமௌண்ட் கேட்டிருந்தான் அப்படின்னா, இல்லை இங்கே அமௌண்ட் கேட்டிருந்தான் அப்படின்னா டிஃபர் ஆயிரும். கொஸ்டினோட ஆன்சரே டிஃபர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, இது என்ன சொல்லியிருக்காங்க, தரோட இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே ராங் டேர்மும் இருக்குதான், கரெக்ட் டேர்மும் இருக்குதான்.
இஸ் அ பி அண்ட் கியூ. அதில் கிடைக்கிற ராங் டேமை பின்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் டேமை கியூன்னு வச்சுக்கோங்க. தென் ஃபைண்ட் த நியரஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் த பி ப்ளஸ் கியூ அப்படின்றத என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன தெரியுது, டபுள் பண்ண மாதிரி இருக்குதா? 2 × 4 2 × 2 4 4 × 2 8. அப்போ இதை டபுள் பண்ணியிருக்காங்க இன்ட்டு 2 அப்படின்றது. சரி, இதுக்கப்புறம் இது வந்து என்னது, குறைஞ்சிருக்கு. அப்போ எய்தர் டிவிஷன் தான் போக முடியும். இது ஒரு மல்டிப்ளிகேஷன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா சப்ராக்ஷன் பண்ணால் கொஞ்சமாக தான் சப்ராக்ட் ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள் 400 சம்திங் 100 சம்திங்காக தான் மாறுது அப்படின்னா டிவிஷன் நடந்திருக்கு. டிவிஷன் மேபி 2ஆல் நடந்தால் 200 சம்திங், 3ஆல் டிவிஷன் நடந்தால் 3 1 3 is 3 ரிமைனிங் 1 6 2 கரெக்ட். அப்போ டிவைடட் பை 3 தான் கரெக்டாக இருக்குது. சரி, அடுத்த டேர்ம் வந்து 1 2 3. அப்போ 2 3ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ரைம் நம்பர் சீரீஸாகவும் போகலாம், நார்மலாக 1 2 3 அந்த சீரீஸாகவும் போகலாம், எய்தர் 4ஆல் டிவைட் வரலாம், 4ஆல் வரலாம். 4ஆல் இது அடுத்த டேர்ம் மல்டிபிள்னே வைக்கலாம். ஏன்னா இங்கே மல்டிபிள் டிவிஷன், அப்போ அடுத்த டைம் மல்டிபிள். ஆனால் இது எப்படி இருக்குது, எனக்கு 300 சம்திங் தான் இருக்குது. ஆனால் டபுள் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள் 160, இது 32. அப்போ கண்டிப்பாக மல்டிபிள் தான் ஆயிருக்கு. 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக 324ன்னு வரணும். இதுதான் கரெக்டாக இருந்தா அப்படின்னா இது அடுத்த டேம் இப்படி தான் அல்டர்னேட்டாக வரும்போது 3ஆல் தான் டிவைட் பண்ணுவேன். அப்போ 0 108 கரெக்டாக உட்காந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக இதுதான் ராங் டேம். அப்போது 327 அப்படின்றது தப்பு, 324ன்றது கரெக்டு. ராங் டேம் அவன் என்ன அசியூம் பண்ண சொல்கிறான், பின்னு அசியூம் பண்ண சொல்கிறான். கரெக்ட் டேமை கியூன்னு அசியூம் பண்ண சொல்கிறான். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 11 ரிமைனிங் 1 5 6 651ன்னு வரணும். இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எப்படின்றது எதாக இருக்குது, 648 தான். இங்கே பாருங்களேன், இது எனக்கு 651. இதுக்கு இருக்கும் டிஃப்ரென்ஸ் 3, இதுக்கு இருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போ எது நியரஸ்டாக இருக்குது, 648 தான் நியரஸ்டாக இருக்குது. புரியுதா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x minus 7, x 76, 95, 123, 162 அப்படின்ற ஒரு சீரிஸ் இருக்கு. இந்த another series started with root of x. இதில் இருக்கிற நீங்கள் வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ரூட் எக்ஸ்ன்ற வேல்யூவை வச்சு புது சீரீஸை ஸ்டார்ட் பண்ணணும். சேம் பேட்டர்ன், இதில் இருக்க சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, அந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா? சரி, இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் மைனஸ் 7, இங்கே வந்து எக்ஸு, அடுத்த டேர்ம் 76, அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 95, அதுக்கப்புறம் 123, அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து 162. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 23 33 43 53 63ன்னு வருது. 63 ஆனால் ஒன்று கம்மியாக இருக்குது. அப்போது 39 இருக்கா? சரி, இப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் அங்கே ஒரு 5, இங்கே 23 28ன்னு வருது. சரி, இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 76 86 96, அப்போ 19 வருது இதோட டிஃப்ரென்ஸ். சரி, இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியாது. சரி, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் 11 இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, 9 தான் இருக்குது. 9. அப்போ 9 இருந்தால் இது ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ வரணும், இது ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ வரணும். இது ரெண்டோட வேல்யூ இங்கே வரப்போகிற பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். சரியா? இப்போ இதுக்கும் இதுல இருந்து இதோட டிஃப்ரென்ஸ் 11 9 வரதுனால இங்கே 10ன்னு வச்சோம் அப்படின்னா இதோட வேல்யூ எய்தர் 9, இது வந்து 10ன்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லை 10 எடுக்க முடியாது, டிக்ரீஸ்ல போகுது. இது ஆட் நம்பரில் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரைம் நம்பரில் வராது. 9 ப்ரைம் நம்பரில் வராது. அப்போ 11 9 அப்படின்னா இங்கே 7 வரணும். 7 வந்தால் இது 12ன்ற வேல்யூ இருக்கணும், அடுத்த வேல்யூ வந்து 5ன்னு இருக்கணும். சரியா? அப்போ அது 5ன்னு வந்ததுன்னா இது 7ன்னு இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா இங்கே 12 நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ என்னவா மாறிடும், 64ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே வந்து என்ன ஆயிருக்கும், இங்கே 7 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வேல்யூ வந்து என்ன ஆயிரும், 57ன்னு இருக்கும். அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 7 வேல்யூ தான் 57. நீங்கள் பாட்டு எக்ஸ் தான் 57 எடுக்கக்கூடாது. புரியுதா? அப்போ தான் கரெக்டாக உட்காருது. சரியா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், எக்ஸ் மைனஸ் 7 வேல்யூ தான் 57 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா மாறிடும், 64ன்னு மாறும். அப்போ தான் இந்த ஸ்கொயர் ரூட்டில் உட்கார வைக்க முடியும். அப்போது ரூட் ஸ்கொயர் அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து 8ன்னு கிடைக்கும். 8 வச்சு இதே சீரீஸை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 7 ஆட் பண்ணணும். 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன ஆயிரும், 15ன்னு ஆயிரும். அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 12 ஆட் பண்ணணும். 12 ஆட் பண்ணிங்கன்னா 27ன்னு ஆயிரும். அடுத்து என்ன ஆட் பண்ணணும், 19 ஆட் பண்ணணும். 19 ஆட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிரும், 46ன்னு ஆயிடும். நமக்கு எத்தனை டேர்மை கண்டுபிடிக்கணும், கியூப் ரூட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64னா என்னது, 4 கியூப் தான், 4. அப்போ 4th டேர்ம் வேணும். 1 2 3 4, 4th டேர்ம் 46. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
கிளியரா? இதெல்லாம் 1 மார்க்குக்கு அங்கங்க இருக்கும். இத மாதிரி தான் தேடி பிடிச்சு தான் நம்ம வந்து SBI கிளர்க்லாம் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். Okay, next, the value of y is x minus 14% more than the value of the x. அதாவது இது எது இந்த சம்மோட கண்டினியூட்டி தானா? இந்த சம் இருக்கு இல்லையா 17 சம் சீரிஸ் இருக்கு இல்லையா அந்த சம்மோட வேல்யூ தான். எக்ஸை வந்து அப்படியே இங்கே போட்டுக்கோங்க சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க, புதுசாக ஒரு வேல்யூ ஒய் வருது. அந்த ஒய் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 14. எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 64ன்னு கண்டுபிடிச்சோம் போன சம்மில் இருந்து. சரி, அதுதான் அதோட கண்டினியூட்டி தான். அப்போ 64 minus 14% மோர்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் த வேல்யூ ஆஃப் மோர்னா +1 பண்ணணும். அப்போ +1 ஆஃப் 100/100 value of the x. x ஓட வேல்யூ என்னது 64. if the first term of the series is decreased by a 3. first term நமக்கு என்னது, இங்க இருக்க ஒரிஜினல் டேர்ம். இந்த ஒரிஜினல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, இதை வந்து 3 ஆல டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 57. அதை டிக்ரீஸ்டு பை 3 ஆல டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 54ன்னு ஆயிரும். the first term of the series decrease by, then what percentage does it become of the value of the y. value of the y-ல இதோட percentage என்ன அப்படின்னு கேட்குறான். புரியுதா? value of y-ல இதோட percentage என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். சரி, இப்போ வேல்யூ ஆஃப் ஒய் என்னன்றதை பார்க்கலாம். அப்போ வேல்யூ ஆஃப் ஒய் என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 15 ஆயிரும். 50 ப்ளஸ் அப்போ 115 ஆயிரும். சரியா? அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும், 150 பை ஏன்னா இங்கே வந்து 15 வரும். இதோட இந்த இங்கே போல +1 இங்கே வரும். சரியா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 + 50 150 100 × 64. இது 3 பார்ட், இது 2 பார்ட், கேன்சல் பண்ணிங்கன்னா 32. உள்ள மல்டிபிள் பண்ணுறப்போ 3 2s are 6, 3 3s are 9. ஒய்யோட வேல்யூ 96. இந்த ஒய்யில் இந்த ஒய்யோட பார்ட்டில் இந்த 57 54 எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ 54/96 × 100 அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 27 இங்கே என்ன ஆயிரும் 48ன்னு வரும். அப்போ 3 டேபிளில் போனீங்கன்னா 9 டைம்ஸ்னு வரும். 1 அதுக்கப்புறம் 6 அப்புறம் வந்து 3 டேபிளில் போக முடியாது, என்னன்றதே வச்சுக்கோமா, 100/16. 16ல் பண்ணிங்கன்னா 8 450 டைம்ஸு 5 8s are 40, 4 6 8s are 48, 2னா 2 8s are 16, 5 60 56.25. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் E. கிளியரா? Study the following information carefully and answer the question. Following question. The following two series contains the variable p and q. Each series follow a different pattern. Different pattern தான் ஃபாலோ பண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அதில் என்ன இருக்குது, 500q 2500 அண்ட் q minus 25 அப்படின்ற இன்னொரு டேர்மு, அடுத்து p அப்புறம் 0.16. இப்போ இந்த டேர்மை தொட்டோம்னா நமக்கு 2 வேரியபிள் இருக்குது. ஸோ இதை எதுவும் பண்ண முடியாது. சரி, அடுத்த சீரீஸ் பார்க்கலாமா? அடுத்த சீரீஸ் எப்படி இருக்காங்க, அதுவும் 500q தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ 625, அடுத்து என்ன இருக்குது 12.5, அப்புறம் 0.5 0.04 இருக்குது. சரி, இப்போ இந்த சீரீஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், .04ல் போகுது. அப்போ கண்டிப்பாக டினாமினேஷனில் தான் பெரிய நம்பர் இருக்கணும். அப்படின்னா தான் இது பாயிண்டில் கிடைக்கும். அப்போது இங்கேருந்தே பார்க்கலாம். இது அன்னோன் வேரியபிளாக இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இதை எதால் டிவைட் தான் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா இங்கே 0.5 பாருங்க, 600 சம்திங் வெறும் 12 பாயிண்டாக தான் குறைக்குது. 12 பாயிண்டாக தான் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோவால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 125 × 5 நமக்கு என்ன தெரியும், 620 125 × 5 625 தெரியுமா? அப்போ வெறும் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 125 தான் வரும். அப்போது அதே 50ஆல் டிவைட் பண்ணோம்னா பாயிண்ட் வச்சுருப்பாங்க. கரெக்டு தானே? அதானே வரும். இங்கே பாருங்கள், 625/5 பண்ணிங்கன்னா 1 2 5ன்னு வரும். இதே 15 பண்ணோம்னா இந்த 0 எடுத்து விட்டுட்டு இங்கே பாயிண்ட் வைக்கலாம். கரெக்டாக? அப்போது இது 50ஆல் டிவைட் பண்ண போய் தான் பாயிண்டில் வந்திருக்குது, 12.5ன்னு வந்திருக்கு. சரி, இதே இது 25ஆல் டிவைட் பண்ணால் வெறும் 5 மட்டும் வரும். ஆனால் பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சைடு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இருக்க பாயிண்ட் தான் இங்கே கண்டினியூ ஆகுது, இன்னொரு பாயிண்ட்லாம் இல்லை. இங்கே இருக்க பாயிண்ட் தான் இங்கே கண்டினியூ ஆகுது. அப்போ டேரெக்டாக 25. அப்போ 50 25. அப்போ அதுக்கு அடுத்து 12.5ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 2 பாயிண்ட் தள்ளி வந்திருக்குது. கரெக்டா? ஏன்னா இங்கே பாருங்கள் வெறும் 5 தான் இருக்குது. இதை நான் 15 வச்சுக்கிறேன். 125
இல்லை 125 இதை 400 500ன்னு வச்சுக்கலாமா 500ன்னு வச்சிங்கன்னா 2 டைம்ஸில் என்ன ஆயிரும் 250 4 டைம்ஸில் என்ன ஆயிரும் 500ன்னு வந்துடும் அப்போ கரெக்டாக தான் வருது அப்போது இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 500ன்னு வச்சப்போ இந்த மாதிரி கரெக்டாக வருது பாயிண்ட் தான் டிஃபர் ஆகுது அப்போ இங்கே கீழே இருக்கிறதுலையும் பாயிண்ட் வைக்கணும் 12.5 கரெக்ட் தான் அப்போ அடுத்ததும் டிவைட் தான் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே டிவைட் தான் பண்ணியிருக்காங்க இது 12.5 இது 25 25 5 50 அப்படின்னா இது 100ஆல டிவைட் பண்ணியிருப்பாங்க 100ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 625 வருது அப்படின்னு தெரியுது அப்போ நான் இதை எப்படி பண்ணலாம் 500 into Q divided by 100 is equal to 625 அப்படின்னு வச்சேன்னா 0 0 போயிடும் 5ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1 2 5 அப்போ 125 தான் Q ஓட வேல்யூ புரியுதுங்களா Q ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்கும் 125 தான் இருந்திருக்கும் ஓகேவா அப்போ Q வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ 500 into 125 5 into 125 என்ன பார்த்தோம் 625 00 அப்போ இந்த டேர்ம் என்னவா மாறிடும் 625 00 இது 2500 மாறிடும் Q ஓட வேல்யூ தான் இப்போ என்னது 125 பார்த்தோம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிரும் 100 P என்னன்னு தெரியாது இது 0.16ன்னு இருக்கு சரி இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக 25ல கேன்சல் பண்ணோம்னா 25 into 25 2500 கரெக்டு தான் இதை வந்து என்ன பண்ணலாம் திரும்ப 25ல கேன்சல் பண்ணோம்னா 100 அப்போ திரும்ப இதையும் 25ல கேன்சல் பண்ணினா பியோட வேல்யூ என்ன வரும் 4 அப்போ திரும்ப 25ல கேன்சல் பண்ணும்போது 0.6 தான் அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருச்சு பியோட வேல்யூ அப்படின்றது 4ன்னு கிடச்சிருச்சு கியூவோட வேல்யூ என்னது 125 கிடச்சிருச்சு இப்போ கேட்குறது என்னது கியூவோட வேல்யூ 125 டிவைடட் பை பி ப்ளஸ் 1 அப்போ 4 ப்ளஸ் 1னா 5 அப்போ 125 டிவைடட் பை 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 into 525 அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி கிளியரா இங்கே நிதானமாக யோசிச்சு ஆன்சர் வந்துடும் அங்கே கண்டுபிடிச்ச பி அண்ட் கியூவை தான் இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த சீரிஸ் இப்போ பியோட வேல்யூ என்னன்னு போட்டோம் 4 2Pனா 8 6Pனா 24 ஓகேவா அடுத்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் கியூவோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் 125 அதோட 355 ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிங்கன்னா 0 ரிமைனிங் ஒன்று 8 418 கிடைக்குது 480 அடுத்தது 72 into P 72 into Pனா 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் 0 4 2 சார் 8 280 அப்போ இதுதான் இந்த சீரீஸில் இது 280மா 28 இந்த சீரீஸில் இந்த டேர்ம் என்னன்னு பார்க்கணும் இதோட பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2 போடலாம் இது பார்த்தீங்கன்னா 8 3 சார் 24 அப்போ அடுத்த டேர்ம் வந்து 2 3 எதர் 5ஆக போகலாம் இல்லைனா 4ஆக போகலாம் ஏன்னா இது ப்ரைம் நம்பர்லேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நார்மல் நம்பர்லேயும் வர்றதுக்கு 5ஆல் போட்டிங்கன்னா 120 வரும் 4ஆல் போட்டிங்க அப்படின்னா 120ன்றது ஆப்ஷனுக்குள்ளே இல்லை அப்போ 5ல் வராது 4ஆல் பண்ணிங்கன்னா 6 அப்புறம் ரிமைனிங் ஒன்று 96 அப்போ அதுக்கு அடுத்த டைம் 5 அப்போ ஹாஃப் 480 கரெக்டாக தான் உட்காந்து அப்போ ஆன்சர் 96 தான் இதோட ஆன்சர் புரியுதா இந்த ஆஃபரில் சரியா ஒரு நிமிஷம் அந்த சம் முடிஞ்சது இன்னும் அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம மண்டே பார்க்கலாம் இன்னைக்கு சாட்டர்டேவா மண்டே பார்க்கலாம் மண்டே வந்து திரும்ப நம்மளோட டெய்லி ரொட்டீன் எல்லாரும் மறந்துடாதீங்க 5:30க்கு தான் நம்ம கிளாஸஸ் இருக்குது நைட் 8:45 கிடையாது 5:30க்கு நம்ம கிளாஸஸ் ரெகுலராக மண்டே டு சாட்டர்டே இருக்கும் ஒரு நாள் ப்ரிலிம்ஸ் இருக்கும் ஒரு நாள் மெயின்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் நம்ம கோர்சஸ் வந்து இன்னைக்கு என்ன ஆஃபர் அப்படின்னா 789 அப்படின்ற ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு ராயல் பாஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த கோர்சஸ் ஆஃபரில் இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க A to Z பேங்கிங் கோர்சஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும் சரியா ஓகே தேங்க்யூ இது ரெக்கார்டட் செஷன் தான் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் ஆயிடுச்சு நான் மண்டேலேருந்து ரெகுலராக நமக்கு வந்து இதாயிரும் லைவ் செஷனே வந்துடும் ஓகேவா தேங்க்யூ